வணக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவும் நன்றி. வாஷிங் மிஷினில் இருக்க வாட்டர் ஃபில்டரை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபில்டரை பாருங்கள். இந்த ஃபில்டர் எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கு, எல்லாமே தண்ணியில் இருக்க அழுக்கு தான் இதில் படிஞ்சிருக்கு. இந்த ஃபில்டர் எங்கே இருக்கும்னா மிஷினுக்கு பின்னாடி ஒரு நாப் ஒன்று இருக்கும். அது மேலே வீடியோவில் தெரியுது பாருங்கள். அந்த நாப்குள்ளே தான் இருக்கும். அதை ஈஸியாக கழட்டிட்டு நாமளே அதை க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே வெறும் தண்ணி அழுக்குங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து உப்பு படிஞ்சிருக்கும். உப்பு படிஞ்சிருந்தால் அதையும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தட்டு தட்டினாலே அது கொட்டிக்கும். கொட்டிடுச்சுன்னா நம்ம இது சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா தண்ணி கொட்டுறது மிஷினில் கொட்டுறது வந்து நல்லா ஃபோர்ஸாக வரும். அப்படி அதையும் தாண்டி உங்களுக்கு கொட்டலை அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவங்க வந்து அதை உள்ளேயும் 2 ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஃபோர்ஸாக தண்ணி திறந்து விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே எல்லா அழுக்கும் போயிடும். உப்புவாக இருந்தாலும் கொட்டிக்கும். பாருங்கள், நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி புதுசு போல் ஆகிடுச்சு பாருங்கள்.